தர்மபுரியை தொடர்ந்து மரக்காணம் கலவரத்திற்கு காரணமான பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை மரக்காணம் அருகே பாமக மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து சென்னையில் சனிக்கிழமையன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, மரக்காணம் பகுதியில் பாமகவினர் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதால் கலவரம் ஏற்பட்டதாகவும், சாதி வெறியை தூண்டும் வகையிலும் தமிழகத்தை வன்முறையில் அழைத்துச் செல்லும் வகையிலும் பேசி வரும் ராமதாஸ் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விழாவில் பேசிய தலைவர்கள் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில், சாதி வெறியை தூண்டும் வகையில், தலித்துகளுக்கு எதிராக மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, நச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். தமக்கு வேண்டாத அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் அவன் இவன் என்று ஒருமையிலே பேசி தமிழகத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு அரசியல் நாகரிகங்களை மீறும் வகையில் தரக்குறைவான முறையில் பேசியிருக்கிறார்கள். தமிழக அரசு எந்த அடிப்படையிலே வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. விரைவில் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ராமதாசுக்கு எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார்.